லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தி வந்தது. இஸ்ரேல் பதிலுக்கு லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது, குறிப்பாக அந்த ஹிஸ்புல்லா மீது. அப்படி தாக்குதல் நடத்தும் பொழுது பெய்ரூட் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது. தாக்குதல் நடத்துவதில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய பயங்கரவாத அந்த அமைப்பினுடைய தலைவனான நசருல்லா அதில் கொல்லப்பட்டிருக்கிறார். அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரவாதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவேர் அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இஸ்ரேலும் தன்னுடைய இதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த நசருல்லாவினுடைய கொல்லப்பட்டதற்கு பிறகு நம்ம இந்தியாவில் என்ன விதமான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக சென்னை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீர்சாஹிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இவனுக்கு, அதாவது இந்த பயங்கரவாதி நசருல்லாவிற்கு ஒரு பெரிய பேனர் வைத்து அந்த பேனரில் உலகிலேயே மாபெரும் வீரன் அப்படிங்கிற மாதிரியாக கொடுத்து இவன் இஸ்ரேலுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்கியவன், இவங்களை போலத்தான் இருக்க வேண்டும், இவர் வீர மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு அஞ்சலி போஸ்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சென்னையில் மட்டும் கிடையாது, இன்னும் கூட உத்தரப்பிரதேசத்தில் இதற்காக ஒரு மிகப்பெரிய ரேலி நடத்தியிருக்காங்க. அதே போல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் இதற்கு கண்டனம் தெரிவித்து ரேலி நடத்தியிருக்காங்க. ஹைதராபாத்திலும் இது போன்று நடந்திருக்கிறது. இன்றைக்கி எங்கோ நடந்த ஒரு பயங்கரவாதிக்காக இங்கே இந்தியாவில் இந்த மாதிரியான கண்டனங்கள் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுக்கு இன்னும் இஸ்ரேல் படித்து கொள்ளவில்லை பாடத்தை அப்படின்னு ஈரான் முதல்ல அதுக்கு ஒரு அறிவிப்பு விட்டது. ஈரான் அறிவிப்பு விட்ட உடனே உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஈரான் ஏதோ கோவப்பட்டுருச்சு போல், ஏதோ சம்பவம் ஏதோ நடக்க போகுது போலன்னு எல்லாரும் துலுக்கர்கள் 10 பேர் நினச்சாங்க. அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்தில் இன்னொரு நியூஸ் வருது, கொமேனி எங்கேயோ ஒளிஞ்சிட்டாரு, ஏன்னா இவன் அங்கே போயும் தாக்குதல் நடத்திவிடுவான் அப்படின்னு. பேசாமல் இருக்க வேண்டியது தானே, அவன் பண்ணால் அதை நிறுத்திட வேண்டியது தானே. நீ இன்றும் பாடம் படிக்கவில்லை, அப்போ வீரமாக நின்றுருக்கணும் இல்லை. சொன்ன கொமேனியை இப்போ காணலையே, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. அப்போ இன்னும் இஸ்ரேல் அவரையும் அடிச்சு போடுவாங்க அப்படிங்கக்கூடியதில். நம்ம ஊரில் ஒரு துயரம் தான், சம்சுதீன் காஷ்மீன். அவன் கிட்டத்தட்ட அவன் இந்த இதில் அந்த சண்டை வந்ததுலேருந்து ஆமாம் வீடியோக்கள் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க லைவ் அப்டேட். இந்த இப்போ அங்கே நடக்கக்கூடியதை நம்ம ஊரில் உள்ள பல தொழுக்க அமைப்பில் உள்ளவங்க இந்த ஃபேஸ்புக் இதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே அப்படி நடக்கிறது, இங்கே இப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் அங்கே இவ்வளவு நெருக்கமான தொடர்பு எப்படி ஏற்பட்டிருக்கிறது? அப்போ என்னென்ன அமைப்புகளுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள்? அப்போ இவ்வளவு தொடர்புடன் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவர்களை இயக்குவதும் இந்த பயங்கரவாத அமைப்பு என்பது உறுதியாகிறதா இல்லையா? நிச்சயமாக. இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் இதெல்லாம் தனிப்பட்ட அமைப்பு இல்லையா? இது எல்லாமே எல்லாம் இதோட லிங்க் ஆனதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது இன்று மறுபடியும் இது இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, அவன் எவ்வளோ புட்சாலின்னு பாருங்கள். ஈரான்லேருந்து இவனுக்கு ஒருத்தன் தகவல் சொல்கிறானா, அதாவது லெபனானில் பெய்ரூட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதுக்கு இவன் போக போகிறான், அதில் இன்னும் ஆட்கள் கமாண்டோஸ் எல்லாம் வராங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஈரான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய 1-2 உயர் அதிகாரிகளும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அது எங்கே நடக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு கட்டடத்துக்கு கீழே சேஃபான ஒரு பங்கர் இதில் நடக்கிறது. இவனுக்கு தகவல் எங்கேருந்து வருதுன்னா இஸ்ரேல்காரனுக்கு ஈரான்லேருந்து வருது. மிசைல் இவன் அடிப்பான்னு எல்லாரும் ரொம்ப யோசித்தாங்க. அவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த பங்கரில் உள்ளவே மிசைலில் தட்ட முடியாது, மேலே போயிட்டு ஏர்கிராஃப்டிலிருந்து ஃபயர் பண்ணுற மிசைலால் தான் அதை அடிக்க முடியும். ஸோ யூ நீட் டு கெட் தட் இம்பேக்ட்டுக்கு, ஏன்னா பங்கர் உடைச்சிக்கிட்டு போகணும். ஏன்னா நசரல்லா பாடியில் பெரிய காயங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வேறு இம்பேக்ட் பெயினில் தான் இதாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு தூரம் ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணி இன்றைக்கி இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நான் இதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். நீ வாட்டு வருவ, எங்கள் ஊரில் எல்லாமே ஏதோ ஒரு அவன் ஊரில் அவன் ஒரு இதை கொண்டாடிக்கிட்டு இருப்பான், நீ காசாவிலேருந்து வருவ, நீ வருவ, ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கொல்லுவ, கொஞ்சம் பேர் இழுத்துக்கிட்டு போவ, கற்பழிச்சுட்டு நீ போவ, கையை கட்டி இவன் பார்த்துக்கிட்டு நீ எங்கள் ஆளுகளை திருப்பி விடு, அழுதுகிட்டு பிச்சை எடுக்கணும்னு நீ நினச்ச. ஆனால் அவன் சொல்லிட்டான், பரவாயில்ல. இப்போ முதல்ல அங்கே இஸ்ரேலில் போய் தாக்குதல் நடத்தினீங்களே, அன்னைக்கு நம்ம ஊரில் இந்த நான் சம்சுதீன் காஷ்மீங்கக்கூடியவன் பார்த்தையா, இப்போ இஸ்ரேலை நாங்கள் ஒழித்து விடுவோம்
இவன் இங்கே பேசுனா வீடியோ விட்டேன். நாங்கள் அப்போல்லாம் யாத்திரை போவோம், இப்படி போனால் எம்பிட்டு கப்பல் போய் கொண்டு இருந்தது தெரியுமா? இப்போ அந்த இடத்துல கப்பலே இல்லை. அதனால் ஹவுத்தி இங்கேருந்து அடிக்கிறான், அங்கேருந்து அவன் அடிக்கிறான். இப்போ நாங்கள் அப்படி புரட்டி போட்டுவிடுவோம். அன்றைக்கி வீரவசனமெல்லாம் நீ தானே விட்டு வீடியோ போட்ட. இன்றைக்கி இவன் அடித்தோண்டா ஏன்டா நீ அழற? அன்றைக்கி நீ அயோக்கியத்தனம் பண்ண அது வீரமா? இன்றைக்கி அவன் ஒன்றா அடித்த உடனே இப்போ நீ அதை வீரம்னு ஏற்றுக்க வேண்டியது தானே? அன்றைக்கி நீ வல்லவன், இன்றைக்கி அவன் உனக்கு மேலே வல்லவன் ஆயிடுச்சான், அப்படி தானே? அப்போ நீ வல்லவன் வகுத்தவன்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ இந்த பயங்கரவாத குழுவோடு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இன்றைக்கி உனக்கு அவன் தக்க பதிலடி அவன் கொடுத்துருக்கான். இப்போ என்னென்னா, லெபனான் சிரியா பார்டருக்கு இங்கே அடி வாங்கினவங்களாம் அந்த பக்கம் போயிட்டுருக்கான். ஏண்டா போயிட்டுருக்கான்னா, சிரியாவில் பிரச்சனை வரும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த மசூத் அசர் அந்த கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட்டுக்கு அன்னைக்கு இந்த நசரெல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றினான். இந்த ஐஎஸ்ஐஎஸ் பிரச்சனை வரும்போது இப்போ அன்றைக்கி அங்கே ஷியா சுன்னி பிரச்சனை வந்தது. இவன் ஷியா, ஹமாஸ் சுன்னி, ஹவுத்தி ஷியா. இப்போ ஹவுத்தீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கானா இஸ்ரேலை. இனி இப்போ அடுத்தது ஏமானில், இனி அடுத்தது என்றைக்கு அடுத்த அடியை இப்போ இஸ்ரேல் கொடுக்க போகிறான். இதுவும் இப்போ நடக்க போகுது. இப்போ பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஈரான் பேசாமல் இருக்கான். அப்போது என் ஊரில் நான் நல்லா இருக்கணும், வேறு ஊரில் உள்ள ஆளுகளெல்லாம் வச்சு அங்கங்கே நான் அயோக்கியத்தனத்தை பண்ணணும். அப்போது மதம் என்பதை ஒரு போதையாக்கி உலகம் முழுவதும் எப்படி ஒரு நாச நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஹமாஸுங்கிற சுன்னி அமைப்பு அங்கே உள்ள ஷியாவை நீங்கள் தனியாக முதல்ல அடித்தது. சிரியாவில் அடித்தது ஷியாவுக்கு சுன்னிக்கு இடையில் தாண்டா சண்டை வந்தது. அன்றைக்கி இந்த நசரல்லா என்னவா இருந்தான்னா, சரி இவ்வளவும் முன்ன ஈரான் அவனுக்குள்ள இடத்துலேருந்து இங்கே ஏதாவது அடித்தானா? ஒரு மிசைல் அடிக்கலை. ஏமானில் உள்ளவனுக்கு சப்ளை பண்ணான், லெபனானில் இருக்கிறவனுக்கு சப்ளை பண்ணுறான், இந்த பக்கம் பாலஸ்தீனில் இருக்கிறவனுக்கு சப்ளை பண்ணுறேங்கிறான். ஆனால் நான் மட்டும் சேஃபாக இருப்பேன். இது எப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் இருக்கிற ரோஹிங்கியா இந்தியாவுக்குள்ளே குடியேறணும் சொல்லக்கூடியவன் யாரா சவுதி அரேபியாக்காரன், ஏன்டா உங்கள் ஊரில் ஏற்றிக்குவேன், ஏற்றிக்க மாட்டான். ஸோ இதே தான் இது என்ன அப்படின்னு சொன்ன, இதை தான் நான் திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு அமைப்பை சார்ந்த பிரச்சனையோ இதோ இல்லை. அடிப்படைவாத சித்தாந்தங்கள் இதுதான் சமயம் என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறின் விளைவாகத்தான் இது வருது. எவ்வளவு சின்ன குழந்தைகள் பெண்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் வேடிக்கை என்ன, இவ்வளவு நடந்த பிறமும் அந்த பெண்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை கொண்டு விட்டாங்க, நாங்கள் இன்னமும் விட மாட்டோம், இன்னும் 10 பொம்பளையே சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ எந்த அளவு அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அளவு மூளைச்சலவை செய்யப்படக்கூடிய மாதிரியான அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்கும் வரை இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஹவுத்தி ஏமானில் உள்ளவன், இவன் லெபனானில் உள்ளவன், காசாவில் இருக்கிறவன் பாலஸ்தீனியன், ஈரானில் இருக்கிறவன் பர்ஷியன், மெட்ராஸில் இருக்கிறவன், யூபியில் இருக்கிறவன். அப்போ இது இனமெல்லாம் கடந்து உம்மா அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியில் நிற்குது. இப்போ துலுக்க அம்பிட்டு பேரும் ஒரு குடும்பம், பாக்கியெல்லாம் காஃபியர். நான் துலுக்கன்னு சொல்கிறதுனால நிறைய பேருக்கு வருத்தங்கிறேன். ஏன்னு இப்போ புரிஞ்சு, இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே. அவன் துலுக்கனாக இருக்கும் வரை அவனுக்கென்று ஒரு தனி அடையாளத்தோடு அவன் இருந்தான். நீ அவனுக்கு இஸ்லாம்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கும்போது அவன் உம்மாவை தவிர, உம்மாவில் இருக்கிறவன்லாம் இஸ்லாம், உம்மாவுக்கு வெளியில் இருக்கிறவன்லாம் காஃபிர். இந்த கடல் கிடந்த இந்த அடையாள அழிப்பு என்பது இஸ்லாம் என்ற அடையாளத்திற்குள் வரும்போது எல்லா ஊர்லேயும் அயோக்கியத்தனம் என்பதை சேர்த்து செய்கிறான். அவன் துலுக்கனாக இருந்தாச்சுன்னா அவனால் அதை பிரித்து பார்க்க முடியும், எது சரி எது தப்பு என்று அவனால் பிரித்து பார்க்க முடியும். அவனால் வேற ஒரு சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், அவனுடன் அவனால் பழக முடியும். அவன் துலுக்கனாக இருக்கும் வரை. அவன் இஸ்லாமியனாக இருக்கும்போது அதை பண்ண முடியாது. அதனால தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை. இன்னைக்கு அந்த வெளிப்பாடை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அங்கே நடக்கிறதுக்கு இங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது துலுக்க சமுதாயம் புரிஞ்சுக்கணும். ஏவி விட்ட ஈரான் வாயை திறக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த சவுதி அரேபியா வாயை திறக்கிறது இல்லை.
ஆனால் இவனுங்கள்ட்டிருந்து வாங்கி தின்னுக்கிட்டு இந்த ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில், இந்த ரோஹிங்கியா, பர்மா, பங்களாதேஷ் பெல்ட்டு, சிரியாவில் நீ எல்லாம் இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்க. அவன் நல்லா தானே இருக்க. இந்த அடிப்படையை முதல்ல துலுக்கர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்போ இங்கே தமிழ்நாட்டில், வெவ்வேறு ஊர்களில், இந்த பாரத நாட்டில் நடக்கும்போது இந்த சர்வதேச பயங்கரவாதம் எப்படி உலகம் முழுவதும் இந்த ஒரு 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 டைப் ஆஃப் ப்ரீச்சிங் பயங்கரவாதத்துக்கு கொண்டு சென்றதோ, அது நம்ம ஊரில் இவ்வளவு ஆக்டிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். அது இந்த நாட்டிற்கு ஆபத்து என்பதை புரிந்து அரசாங்கமும் துரிதமாக செயல்படணும்னு நான் நினைக்கிறேன்.